உங்களுடைய 5ஆம் இடம். அப்போ ஒரு ஜாதகத்துல உங்களுடைய 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி அல்லது 8ஆம் அதிபதி வலுவா இருக்காருன்னா நீங்க உங்களுடைய துணைவரின் பெயரை நீங்க தொழில் ஆரம்பிக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்ப ஒரு ஆண் ஜாதகர், அந்த ஆண் ஜாதோட ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எல்லா கட்டமுமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. புரியுதா? அவருக்கு தொழில் பண்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, தனாதிபதியும் நல்லா வலுவா இல்ல, லாபாதிபதியும் அந்த அளவு ஒரு சுபிஸ்தமா இல்லை. அப்போ இந்த ஜாதகத்துக்கு தொழில் பண்ண நினைக்கும் போது என்ன நம்மகிட்ட கேட்பாருன்னா, சார் நான் யார் பேர் சார் தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு கொஸ்டின் வைப்பாரு. புரியுதுங்களா? ஜாதகமாக வர்றாங்க, கட்ட அமைப்பு சரியில்லை. அப்ப என்ன கேட்பாங்க, சார் நான் வேற யாரும் தொழில் ஆரம்பிக்கலாமா சார்? அப்போ நம்ம செக் பண்ணும்போது அடுத்த கொஸ்டின், சார் என் வீட்டுக்காரங்க இல்ல என் வீட்டுக்காரங்க பேர்ல தொழில் ஆரம்பிக்கலாமா? அப்போ நம்ம அங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, இவருடைய வந்த